ஃபைனலி வந்து நம்ம வைப்பர் இஸ் பேக். ஸோ ரேண்டி அட்டன், அதாவது நம்ம ஹீல் ரேண்டி வந்து ஃபைனலி வந்து ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ அதாவது இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடில் வந்து ஸோ ரேண்டிக்கும் ஸோ கோடிக்கும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் செக்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரேண்டி அட்டன் ஃபைனலி ஹீல் டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ஸோ நிறைய ரேண்டி ஃபேன்ஸ்களுக்கும் ஈவன் ரெஸ்லிங் ஃபேன்ஸ்கள் ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ஸோ இது வந்து ஒரு கனவாக இருந்துச்சு. அதாவது WWE ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்து இதை டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரேண்டி அட்டன் வந்து ஹீல் டவுன் பண்ணுற மாதிரி ஸோ ரேண்டிக்கும் கோடிக்கும் ஒரு மேட்ச் நடக்கிறது மாதிரியெல்லாம் பண்ணாங்க. பட் அது இந்த ரெசல்மேனியாவில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ பட் எந்த ஒரு கான்செப்டும் இல்லாமல் நடத்துகிறாங்க. பட் அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வந்து WWE வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ரேண்டி வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸோ ஃபைட் வந்து கொடுத்துருவாரு. ஸோ ஒரு அடித்து ஸோ நம்ம கோடியை வந்து இன்னைக்கு பிதிக்கி ஸோ ரத்தத்துலேயே வந்து மிதக்க விட்டுட்டாரு. ஸோ வில்லத்தனத்தை பேடாஸாக வந்து காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவரை வந்து ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஸோ ரிங்குக்கு வெளியே தூக்கி போட்டு ஸோ அங்கே அந்த ஸ்டீல் ஸ்டப் எடுத்து அடித்து ஸோ மூஞ்செல்லாம் உடச்சி ரத்தத்தில் மிதக்க விட்டு நம்ம சேர் ஷாட்லாம் எடுத்து அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு லெவலில் வந்து ஸோ ரேண்டிடன் வந்து ஸோ இன்னைக்கு கோடி ரோட்ஸ் அடிச்சு ஸோ அவர் வந்து ஒரு வில்லத்தனத்தை பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலி ஸோ ரேண்டி அட்டன் வில்லனாக மாறிட்டாரு. ஸோ அதுதான் இப்போ மேட்ரே. ஸோ இதனால ரெசல்மேனியா 42க்கு ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஹைப்பில் ஏறிடுச்சு. ஸோ மேட்சை தரமாக இருக்க போது ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு கொலவெறி தாக்குதல் வந்து அந்த மேட்ச்சில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது கூட எனக்கு ஒரு பெருசாக தரல. எனக்கு வந்து ரேண்டி வில்லனத்தனம் பண்ணிட்டாரு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதுதான், அது நடந்துடுச்சு அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பற்றினா பண்ணி ஸோ ஒரு பேடாஸான மூமெண்ட் வந்து ஸோ இன்றைக்கி வந்து ரேண்டி அட்டன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு மேலே மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு ஹைப் ஏறியிருப்பீங்க. ஸோ காரணம் ரேண்டி வில்லன் ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான். ஸோ இதே பேடாஸ் மூமெண்ட்டோட ஸோ அவர் ரெசல்மேனியா 42ல் ஸோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வின் பண்ணுறாரோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். WWE ஸோ நமக்காகலாம் ஸோ ரேண்டி வந்து வில்லனாக மாற்றிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதாவது ரெசல்மேனியா அதாவது மெயினிவெல்லாம் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெசல்மேனியா டிக்கெட் சேலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினிவெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக்கெல்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா ஸோ அதுக்கு தான் ஸோ டிக்கெட் சேலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்பவும் கேவலமாக இருக்குது. ஸோ ரெசல்மேனியா வரலாற்றிலே இந்த அளவுக்கு ஸோ ரெசல்மேனியா மேலே ஒரு ஹைப் இல்லாமல் இருந்த ஃபேன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ இதனால தான் ஸோ ரேண்டியை வில்லனாக மாற்றியாது ஸோ ரேண்டியை பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்சம் டிக்கெட்டை வந்து விற்கலாமே அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஊரெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ மேபி இன்னும் நிறைய சேஞ்சஸை வந்து WWE பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டிபுலேஷனை வந்து இந்த மேட்ச் அதாவது இந்த மேட்ச்லலாம் அந்த ரெசல்மேனியாவில் கூட ஒரு ஏதோ ஸ்டிபுலேஷன் மேட்ச் எல்லாம் நடக்க போகுதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அதெல்லாம் இந்த மேட்ச் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு ஸோ WWE உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ பெல்லா டீம்ஸ் விசஸ் லாஷ் லெஜண்ட் அண்ட் நயா ஜெக்ஸுக்குள்ள வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. அடுத்ததாக ரீசன்ட் நடந்த ராய் எபிசோடில் வந்து செத்து வந்து அந்த மாஸ்க் மேன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் வந்து பண்ணியிருப்பார்லாம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கிளாரிஃபை பண்ணுறாரு. அதாவது செத்துரெல்லாம் சேர்ந்து வந்து இன்னும் 100% வந்து அந்த இன்ஜுரியிலேருந்து கிளியர் ஆகலையா. ஸோ அதனால ரெசல்மேனியா வரைக்குமாவது அவர் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு சில பிரால் செக்மெண்ட்டில் நடக்கிறப்போ ஸோ தப்பி தவிர அவரோட இன்ஜுரி மறுபடியும் ஒரு பெரிய லெவலில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அது வரைக்கும் யாருக்கிட்ட ஒரு அட்டாக் வாங்காத லெவலில் ஸோ இன்னும் மாஸ்க் மேன்ஸை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ தான் ரெசல்மேனியா 42க்கு அவர் தெளிவாக வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு மேட்ச் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதுவாக வந்து ரூமரில் ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இருக்குது. அதை அப்படியே வாசிக்கிட்டா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வேர்சஸ் கோடி ரோட்ஸ் பார்ட் 3 அட் ரெசல்மேனியா 42 இன் எ ஹெல் இன் அ செல் மேட்ச் வாஸ் ரிப்போர்ட்லி இன் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த ரூமரில் ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான பார்ட் 3 மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42ல் நடக்குமா, அதுவும் ஹெல் இன் எ செல்லாம் மேட்சாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக WWE வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ குறிப்பாக இதில் என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா ஸோ ரெசல்மேனியா 42 அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது ரெசல்மேனியா 42க்கு தான் நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஆல்ரெடி மேட்சை புக் பண்ணிட்டாங்க. கோடி ரோட்ஸ் வந்து ரேண்டி அட்டன் கூட மோத போகிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்கு கூட மோத போகிறாரு. ஸோ 2 நாளாக 2 டிஃப்ரெண்ட் மீடியன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெசல்மேனியா 42 அப்படிங்கிறது ரெசல்மேனியா 43 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.
ஸோ ரெசல்மேனியா 43ல் ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் பார்ட் 3 வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ மேபி அப்படி வச்சு பார்க்குறப்போ ஸோ ரெசல்மேனியா 43ல் ஒருவேளை கோடி ரோட்ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸோ வந்து ஒரு டைட்டில் வந்து ஜெயிச்சு ரெசல்மேனியாவில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல தட்டுங்க. அடுத்தது நம்ம இப்போ தான் ஒரு மெயினான ஒரு மேட்ருக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஸோ டபிள்யூடபிள்யூல நடக்கிற திடீர் சேஞ்சஸ்க்கான காரணம் ஸோ ரெசல்மேனியா 42க்கான டிக்கெட்ஸ் எழுதையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் டிக்கெட் சேலிங் வந்து இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ரெசல்மேனியா டே 1 டிக்கெட் சேலிங் வந்து மொத்தமாக டபிள்யூடபிள்யூ ஸோ 37,000 டிக்கெட்ஸை வந்து விற்றுருக்காங்க. பட் டே 1க்கான வந்து 5,000 டிக்கெட்ஸ் வந்து பாக்கி இருக்குது. ஸோ இன்னும் 5,000 டிக்கெட்ஸை வந்து ரெசல்மேனியா 42க்கு வந்து ஸோ டே 1க்காக பாக்கி இருக்குது. ஸோ அந்த 5,000 டிக்கெட்டையும் இவங்க வந்து விற்கணும் குடிச்சிக்கிறோம். இதேமாரி ரெசல்மேனியா டே 2க்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இது வரைக்கும் 38,000 டிக்கெட்ஸை வந்து விற்றுருக்காங்க. ஸோ பாக்கி வந்து இன்னும் 4,900 டிக்கெட்ஸ் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதே விற்றுட்டா இது வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். பட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கு ரெசல்மேனியா 42க்கான டிக்கெட் செல்லிங். இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரெசல்மேனியா 42வோட அதாவது ரெசல்மேனியாவோட பரிதாப நிலைன்னு சொல்லலாம். ஸோ முன்னமெல்லாம் ரெசல்மேனியானா அது ஒரு கிராண்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ அது ஒரு பெரிய ஸ்டேஜ் ரெசல்மேனியாவோட ஒரு ஆனிவர்சரி மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய லெவலில் ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 ஆடியன்ஸு 80,000 ஆடியன்ஸு ஈவன் டே 1 டே 2னா கூட ஒரு 55,000 ஆடியன்ஸ்லாம் ஸோ ரெசல்மேனியாவை வந்து நடத்துனாங்க. பட் இந்த தடவை வந்து ஸோ இப்போ 37,000 டிக்கெட்ஸ் வந்து விற்ற மாதிரி இருக்கா. ஸோ மிஞ்சி போனால் ரெசல்மேனியாவுக்காக ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு 43,000 42,000 கெப்பாசிட்டி தான் வந்து டே 1 டே 2க்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப சோகமாக இருக்குது. ஸோ டே 1 டே 2நாலுமே கூட ஸோ முன்னமெல்லாம் 50,000 ஃபேன்ஸ் வந்து இருக்கிறது மாதிரி ஒரு கெப்பாசிட்டியை செட் பண்ணாங்க. அதுக்கு முன்னெல்லாம் டே 1 அதாவது டே 1 டே 2ன்னு இல்லாமல் ஒரே நாள் நடக்கிறதெல்லாம் ஸோ திக்காத்தட்ட 80,000 1,00,000 வரைக்கும் இருந்துச்சு. ஈவன் வின்ஸ் மெக்மேன் இருக்கிறப்போ ஸோ ரெசல்மேனியா 38 வந்து ஸோ 2 நைட்ஸாக வந்து நடந்துச்சு. ஸோ அதில் கூட ஸோ 80,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. பட் இப்போ 45,000க்கு வந்து குறைஞ்சிருக்கு ரெசல்மேனியாவோட லெவலு. ஸோ அதுவும் இப்போ இந்த டிக்கெட்டை விற்கிறதுக்கு டபிள்யூடபிள்யூ பாடாப்படுகிறாங்க. ஸோ இந்த லட்சணத்தில் எப்படி அவங்க வந்து 80,000 டிக்கெட்டு 1,00,000 டிக்கெட்டுன்னு விற்பாங்க. ஸோ எல்லாம் கால கொடுமைன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க.